சரி, அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஏய், என்ன சொல்ற? அம்மா அம்மா. ஏய், என்னடா ரொம்ப பதற? நீ சொன்ன டயலாக் தான். ஒரு நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோ, ஒண்ணும் ஆகாது. உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் நல்லா கரையும். என்ன முறைக்கிற? என்ன சொன்னல? இவ என்னவோ சாப்பிடாததுக்கு ஓவரா பதற. ஏய் வெற்றி. ஏய், என்னடா அடிக்க போறியா? அடிச்சிருவியா? கை வைடா, கை வைடா பாப்போம். வெற்றி, தேவையில்லாம இவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல அம்மாவை என்னன்னு பாருங்க. அம்மா. ஏய், ஒழுங்கா உன் தம்பியை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு. இல்ல பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். சங்கிலி, நீ வாடா. இவன் கிடக்குறான் பெரிய மீனாட்சி. அம்மா அம்மா, நான் வெற்றி வந்திருக்கேம்மா. அம்மா, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? அத நான் உங்ககிட்ட கேட்கணும் தம்பி. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அம்மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா. நீங்க முதல்ல ஒரு முடக்க தண்ணி குடிங்க. இந்தாங்க இந்தாங்க, குடிங்க. எனக்கு வேண்டாம். என்னம்மா? எதுக்கு தம்பி? நான் உயிரோட இருந்து அம்மா என்ன ஆக போகுது? அம்மா என்ன? நான் இப்போ தோத்து போன மீனாட்சியா தான் உட்கார்ந்திருக்கேன். இனிமே எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? தம்பி, உங்களுக்கும் சக்திக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பதான் நான் இந்த தண்ணியை குடிப்பேன். இல்லனா நான் எடுத்த முடிவுல இருந்து நிச்சயமா பின்வாங்க மாட்டேன். ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது இந்த சாமி மேல சத்தியம். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இப்ப நான் இந்த தண்ணியை குடிக்கிறதும் குடிக்காம போறதும் உங்க கையில தான் தம்பி இருக்கு. சரளா. அண்ணி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? பூஜா எங்க? ரெடி ஆயிட்டு இருக்கா அண்ணி. அண்ணி, வெற்றி எங்க? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணமே அவனை. எங்க போறான்? எங்கதான் எங்கயாவது இருப்பான். போய் நல்லா பாரு. இல்ல அண்ணி, எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், எங்கேயுமே இல்ல. கிரி, வெற்றி எங்கடா? எப்போ உன் கூட தானே இருப்பான். இப்ப எங்க போனா? அண்ணன் வந்தோடனே கேட்டு சொல்லிடுறேம்மா. இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாம. டேய் திடியா, வெற்றி எங்கடா? இவ்வளோ நேரம் பாக்கெட்டுக்குள்ள தான் இருந்தாரு, இப்பதான் காணோம். அண்ணி, இவங்களுக்குலாம் நீங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. சக்தி, வெற்றி எங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீங்க தானே வெற்றி மாதிரி உண்டான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. போய் நீங்களே தேடுங்க. சக்தி, சரளா சாதாரணமா தானே கேட்டா, நீ ஏன் இப்படி பதில் சொல்ற? எனக்கு இப்படிதான் பதில் சொல்ல வரும். பொறுமையா பதில் சொல்லணும்னா அவங்கள போய் பூஜா கிட்ட கேட்க சொல்லுங்க. பாத்தீங்களா அண்ணி, இதுக்குதான் சொன்னேன் இவளை வீட்டை விட்டு முதல்ல அனுப்பணும்னு. நானும் வீட்டை விட்டு போக ரெடியா தான் இருக்கேன். உங்க பொண்ணுதான் கல்யாணத்தை முடிச்சிட்டு போ, வெற்றி தாலி கட்டுறத பாத்துட்டு போன்னு சொன்னான். எல்லாத்துக்கும் உங்க பொண்ணுதான் காரணம். எதை கேட்கறதா இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட போய் கேளுங்க. ஐயோ அண்ணி, என்ன வாய் இவளுக்கு? எப்படிதான் வெற்றி இவ்வளவு நாள் சகிச்சுக்கிட்டு இருந்தானோ. சரளா, விடு சரளா, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், பாத்துக்கலாம். நீ போய் பூஜா ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. சக்தி, வெற்றியும் நீயும் சண்டை போட்டுக்கிறீங்க. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அண்ணி, நீங்க ஃபங்க்ஷனை பத்தி மட்டும் யோசிங்க. இதெல்லாம் நீங்க காதலே போட்டுக்காதீங்க. அது எப்படி முடியும்?
என் ஃபங்க்ஷனுக்கு நீயும் அண்ணனும் தானே எல்லாமே செய்யணும்னு சொன்ன. இப்ப வெற்றியை காணோம். வெற்றி எங்கன்னு உனக்கு தெரியலன்னு சொல்ற? அப்ப நான் ஆசைப்பட்டபடி இந்த ஃபங்க்ஷன் நடக்காதுல்ல? ஐயோ அண்ணி, நான் சொன்னதுதான். நீங்க ஆசைப்பட்டபடிதான் எல்லாமே நடக்கும். நீங்க சந்தோஷமா இருங்க, சரியா? எங்கடா போயிருக்கான் வெற்றி? என்னடா சொல்லி வச்சுங்க வெற்றி கிட்ட? எல்லாரும் வேற வெற்றியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் வேற ஆரம்பிக்க போகுது. சொல்லுங்கடா. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் பூஜா கூட வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க வேணா பூஜா போன் போட்டு பாருங்களேன். அட போடுங்க, நீ போட்டு பார்த்தா தானே தெரியும். பூஜா கல்யாணம் மட்டும் முடியட்டும். இருக்குடா உங்களுக்கு இருக்கு. அண்ணி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். தம்பி, நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஏங்க, இது எங்க குடும்ப விஷயம். நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் போறீங்களா ப்ளீஸ்? சரி பாப்பா போலாம். அம்மா, இது எங்க குடும்ப விஷயம். கொஞ்சம் தனியா பேசணும். எல்லாரும் கொஞ்சம் கிளம்புறீங்களா? அம்மா, முதல்ல உங்க அம்மாக்கு தண்ணி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போமா. சரி. பாவம் மீனாட்சி அக்கா. வாக்கா போவோம். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாதா? ஆனா இப்போ பூஜா கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தம்பி பிரச்சனை? அம்மா, உங்ககிட்ட இத்தனை நாள் சொல்ல முடியாம என் தலையை வெடிச்சிடும் போல இருந்துச்சுங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருந்தாம்மா. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எனக்கும் பூஜாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் எல்லாமே டிராமா தாம்மா. டிராமாவா? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாம்மா. ரோஹித் ப்ரோ, உங்களுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நானும் வெற்றியும் பொறுப்பு. இப்பதான் தம்பி எல்லாமே எனக்கு புரியுது. திரும்பவும் சக்தி ஒரு முடிவு எடுத்துட்டா. உன் ஃப்ரெண்டுக்கும் பூஜாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவுல சக்தி பிடிவாதமா நிக்கிறா. ஆனா இந்த பிடிவாதம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த டிராமாவால எங்க வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு ஒவ்வொரு நாளும் திக்கு திக்குன்னு இருக்குமா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஏன் அவ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்? உனக்கு சக்தியை பத்தி தெரியாதா யமுனா? மா, சக்தி அக்கா கிட்ட நீ சொல்லுமா, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சரி வராதுன்னு. நீ சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாமா. இல்ல துர்கா, வேண்டாம். இப்போதைக்கு நீங்க யாரும் சக்தி கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். இதெல்லாம் தெரியாத மாதிரியே நீங்க இருந்துக்கோங்க. இல்லைன்னா கடைசி நேரத்துல எல்லாத்தையும் சொதப்பிட்டேன்னு என் மேலதான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா தம்பி, இதுல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுப்பா. நீங்கெல்லாம் என் கூட இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வெற்றி, நாங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நாங்க 3 பேரும் உங்க கூட நிப்போம். ஆமா வெற்றி, நீங்களும் சக்தியும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். சரிம்மா, நான் இப்போ உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா. அந்த ஃபங்க்ஷனை நிம்மதியா நடத்தலாம்னு பார்த்தா அதுல 1008 பஞ்சாயத்து.
எப்படிதான் சக்தி எல்லாத்தையும் சமாளிக்க போறான்னு எனக்கு சத்தியமா தெரியல. முதல்ல நீங்க போய் ஃபங்க்ஷனை பாருங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் தம்பி. அது இருக்கட்டும்மா, நீங்க இன்னும் தண்ணியே குடிக்கலையாமா? ஏ துர்கா, போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. சரிம்மா, அப்ப நான் வரேம்மா. வரேன் யமுனா. போயிட்டு வாங்க தம்பி. நான் ஏற்கனவே சொல்லல வெற்றி தம்பி மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு. ஆனா சக்தி அக்கா ஏமா இப்படி பண்றா? சக்தி மனசுல வேற ஒரு கணக்கு இருக்கு. எப்படியாவது அவளுக்கு பூஜாவை அந்த வீட்டை விட்டு துரத்தணும். பாப்போம் இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். ஏய், உன்னை சீக்கிரம் வர சொன்னல, எல்லாரும் இங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றி. ஏய், நான் செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம போயிரு. ஐயோ, உங்க 2 பேர் சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு எல்லா சடங்கையும் நீங்க 2 பேர் தான் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, யார் பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க? அண்ணி, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்க? என்ன பண்ண போறேன்னு கேக்குறால, ஒழுங்கா பதில் சொல்லு. வெற்றி, நீ வந்ததை யாரும் பார்க்கலல்ல? பார்த்தா என்ன இப்போ? கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. சரி, நீ வந்ததை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அண்ணி, நல்லா கேட்டுக்கோங்க. நானும் வெற்றியும் இந்த வீட்ல இல்ல, ஓகேவா? எல்லாரும் தேடுவாங்க. ஆனா என்ன நடந்தாலும் நீங்க அமைதியா இருக்கணும். ஏய், என்னடி குழப்புற? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல சக்தி. புரிய வேண்டாம் அண்ணி, நல்லா கேட்டுக்கோங்க. நானும் வெற்றியும் வீட்ல இல்ல, சரியா? என்ன? வா வெற்றி, போலாம். ஏய், இரு, என்னடி பண்ற? முதல்ல எங்க கிட்ட சொல்லிட்டு பண்றீ. சக்தி, அண்ணனை கூட்டிட்டு நீ எங்க போற? நான் தான் சொன்னேன்ல, இந்த வீட்ல இல்லன்னு. வெற்றி, வா, முதல்ல போவோம். அண்ணன் வா. என்ன சொல்லிட்டு இருக்கா இப்ப இவ? சரண்யாமா, எனக்கு வர்ற கோவத்துக்கு இவ்வளவு உண்டலன்னு பண்ண போறேன். அண்ணி, நீங்க முதல்ல உள்ள போங்க. நீங்க இப்படி டென்ஷன் ஆக கூடாது. முதல்ல சிரிங்க. உங்களை தான் சொல்றேன், சிரிங்க அண்ணி. சக்தி, இப்ப எப்படி என்னால சிரிக்க முடியும்? அப்படியா? சரி, கொஞ்ச நேரத்துல நாங்க உங்களை சிரிக்க வைக்கிறோம். நீ பேசுறது செய்யறது எதுவுமே எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு சக்தி, நீயும் அண்ணனும் சேர்ந்து இந்த சடங்கு செஞ்சாதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இல்லனா நான் எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். அண்ணி, இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு, போதுமா? ஏய் ஏய், இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி பூஜை உன செய்ய முடியும்? கூடாதுங்க. டேய், பேசாம வாடா, நான் பாத்துக்கிறேன். வா. யோ, கொல்றாளே இவ. ஃப்ரெண்ட் வந்தால, அவளையும் வர சொல்லிருக்கேன். வணக்கம் ரங்கநாயகி அம்மா. வாங்க வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. பூஜா, புஷ்பா அக்கா. வணக்கம் எல்லாருக்கும். அன்னைக்கு என் புள்ளைய பத்தி அவ்வளவு பேசுன, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க? அத்தை, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க அத்தை. என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். உனக்காக தான் சும்மா விடுறேன் பூஜா. இன்னொரு வாட்டி என் புள்ளைய பத்தி தப்பா பேசினா அப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். தேங்க்ஸ் அத்தை. என்னக்கா இந்த பொம்பளை இந்த மாதிரி பேசுது? எல்லாம் நல்லதுக்கு தாண்டா. இப்ப மாட்டுவான் பிறந்த வெற்றி நிச்சயமா பூஜாவை நலங்கு வைக்க விட மாட்டான். எனக்கு கையும் களுமா மாட்ட போறாங்க. அக்கா, நீங்க வாங்க அக்கா, வாங்க. அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க, வாங்க. அத்தை, உங்க கையால விளக்கேத்துங்க அத்தை. எல்லாம் நல்லபடியா மங்களகரமா நடக்கட்டும்.
ஆமா வெற்றி எங்க? என்னத்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதுன்னு வெற்றி கிட்ட சொல்லிட்டேன். நீங்க ஆரம்பிங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். அடேங்கப்பா, வெற்றியை இப்பவே விழுந்து விழுந்து கவனிக்கிறியே பூஜா. இதே மாதிரி உங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். சரி, ரொம்ப நேரம் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். குழந்தைக்கு இது ரொம்ப நல்லதுமா. என்ன பூஜா பாத்துட்டு இருக்க? நீதான் கொடுக்கணும். இந்த சக்தி வேற எங்க போனா? பூஜா தீர்த்தம் கொடுக்கறத பார்த்தா தாங்க முடியாதுன்னு ரூம்குள்ளேயே இருக்காளோ? அவளை அப்படியே விட முடியாதே. இருக்கட்டும். என்ன பாத்துட்டு இருக்க? போ. அம்மா, உன்னை பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதுமா. நம்ம வழக்கம் என்னன்னா வயசான தம்பதிகள் தான் இதை முதல்ல கொடுக்கணும். வாழ்ந்து நிறைய பிள்ளைகளை பெற்று பேரம்பேத்திகளை பார்த்தவங்க தான் இது கொடுக்கணும்னு ஐதீகம். யாருக்கா இந்த கிழவன்? அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கொடுக்கணுமா. அத்தை, என்னத்த இவர் இப்படி சொல்றாரு? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குத்த, நானே பண்றேன். பரவாயில்ல பூஜா, முதல்ல வயசான தம்பதிகள் கொடுக்கட்டும், அப்புறம் நீ கொடு. வயசானவங்க இப்போ யார் இருக்கா? என்ன பூஜா, இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஐயோ அத்தை, இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியாது அத்தை. நான் தான் முதல்ல கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்போ என்ன பண்றது? அதான் நாங்க இருக்கோம்ல. அக்கா, யார் இது? அத்தை, யார் இவங்க? யாரா இருந்தா என்ன பூஜா, ஒரு பெரியவங்க வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே. என்னது? நாங்க யாருன்னு தெரியலையா?
ஏண்டா செல்வம், இது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல பழசெல்லாம் இப்ப எதுக்கு? எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. வயசு போன வயசுல இதுல என்னடி உனக்கு வெக்க வேண்டி கிடக்கு? ஏய் ரங்கு, இப்ப நாங்க இருக்கிறதா இல்ல போறதா? இந்த ஊரு பக்கம் வந்தோம், உன்னை பத்தி விசாரிச்சோம். இன்னைக்கு ஏதோ உங்க வீட்டுல தீர்த்த சடங்குன்னு சொன்னாங்க. அதான் பார்த்து இருந்துட்டு அப்படியே சடங்க செஞ்சுட்டு போலான்னு வந்தோம். இப்போ நாங்க செய்யவா வேண்டாமா? செய்யுங்க. சரசு, ரங்கு யோசிக்கிறா. நமக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது, நம்ம போயிடலாம். வா. தாத்தா. தாத்தாவா? பிச்சு போடுவோம் பிச்சு. மாமா, எனக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சா என்ன? சரி சரி மாமா, நல்ல நாளும் கிழமையுமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் இவரோட சொந்தக்காரங்கன்னு வேற சொல்றீங்க. நீங்களே நல்லபடியா வந்து சடங்கு செஞ்சுட்டு போங்க. அதுதாண்டி அம்மா முறை. இப்ப வச்சு எப்படி பேசுறான்னு கத்துக்கிட்டியே. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே.